எங்கள் எடப்பாடியார் அண்ணன் கும்பிட்றாரு. திமிரு பிடிப்பி அப்போ உட்காந்துருக்கான். எவனுக்கே வீந்து கும்பிட்றான். சீமா வீட்டுக்கு போகிறான், அன்புமணி வீட்டுக்கு போகிறான், ஸ்டாலின் வீட்டுக்கு, திருமாவளவன் அனைத்து பேட்டுக்கும் போகிறான், கும்பிட்றான். அன்னைக்கு கரூரில் பிரச்சனையில் பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபான்னு ஆடினே டான்ஸு செந்தில் பாலாஜி தானே ஆப்பு வச்சு உன்னை அசிங்கப்படுத்தினா. 41 உயிர் போச்சு. அன்னைக்கு அசம்பிளியில் எங்கள் தலைவர், புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர் வழியிலே, அம்மா வழியிலையும் வந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அன்னைக்கு அசம்பிளி பேசினார், உறுதுணையாக இருந்தார். அன்னைக்கு ஒரு நன்றி கூட சொல்லலை. நீ நன்றி சொல்ல வேண்டாம், வணக்கம் வைக்கிறார்ல, ஏந்திரிச்சு வணக்கம் வைக்கலாம்ல. அப்படி என்ன உனக்கு? இப்போ ஒரு வழியில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் வந்து மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து விஜய் என்ற சொன்ன ஜோசப் விஜய் சிஎம் ஆகிட்டார். இன்றைக்கி 2 நாளாக பரபரப்பாக ஓடுது. இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், எல்லா பத்திரிகைகளுக்கும் டிவி தொலைக்காட்சிகளுக்கும், அதிமுகவில் ஒன்றுன்னா வரிஞ்சு கட்டிட்டு நியூஸ் போடுறீங்கடா. திமுக எவ்வளவோ தொழிலும் செஞ்சிருக்கு, போட மாட்டேங்கிறீங்க. அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, போட மாட்டேங்கிறீங்க. அதிமுகனா உங்களுக்கு ஒரு தொக்காயிடுச்சுல. எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, புரட்சி தலைவர் அம்மா இருக்கிறவர்களே அப்படியே பம்பிட்டு கிடந்தீங்க, மூடிட்டு கிடந்தீங்க. இன்றைக்கி 2 நாளாக சிஎம் ஆகிட்டான். ஓகே, இன்றைக்கி சட்டசபையில் போய் எம்எல்ஏ பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க. எங்கள் எடப்பாடியார் அண்ணன் கும்பிட்றாரு. திமிரு பிடிப்பி அப்போ உட்காந்துருக்கான். எவனுக்கே வீந்து கும்பிட்றான். சீமா வீட்டுக்கு போகிறான், அன்புமணி வீட்டுக்கு போகிறான், ஸ்டாலின் வீட்டுக்கு, திருமாவளவன் அனைத்து பேட்டுக்கும் போகிறான், கும்பிட்றான். அன்னைக்கு கரூரில் பிரச்சனையில் பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபான்னு ஆடினே டான்ஸு செந்தில் பாலாஜி தானே ஆப்பு வச்சு உன்னை அசிங்கப்படுத்தினா. 41 உயிர் போச்சு. அன்னைக்கு அசம்பிளியில் எங்கள் தலைவர், புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர் வழியிலே, அம்மா வழியிலையும் வந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அன்னைக்கு அசம்பிளி பேசினார், உறுதுணையாக இருந்தார். அன்னைக்கு ஒரு நன்றி கூட சொல்லலை. நீ நன்றி சொல்ல வேண்டாம், வணக்கம் வைக்கிறார்ல, ஏந்திரிச்சு வணக்கம் வைக்கலாம்ல. அப்படி என்ன உனக்கு திமிரு? உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? அதெல்லாம் ஊடகத்தில் வந்து அப்படியே திருப்புறானுங்க. அவர் காலில் கீழே குனிஞ்சு ஏதாவது எடுக்கிற மாதிரி போட்டு வர்றானுங்க. டே புதிய தலைமுறை, சோத்தில் உப்பு போட்டு தான் திங்கிறீங்களா நீங்கள்? புதிய தலைமுறையில் வேலை செய்கிறவனுவா? யார் கூட்டணியில் இருந்தீங்க? அதிமுக கூட்டணியில் இருந்து 2 சீட்டு வாங்கி பல்லாவரத்திலும் தோத்தீங்க, குன்னத்திலும் தோத்துட்டீங்க. பாவம் அன்பு சகோதரி சரண்யா அன்பழகனை தோக்க வச்சுட்டானுங்க எங்க ஆளுங்க வன்னியர்களே. அந்த இதில் நீங்கள் பண்ணின அட்டகாசத்து தாண்டா அரசட்டு கேபிளில் இருந்து உங்களை வந்து திமுக ஆட்சியில் வந்து லைனே பிடுங்கி விட்டானுங்க. சோத்தில் உப்பு போட்டு தான் திங்கிறீங்களா? அதிமுகனா ஒன்றுனா உடனே வந்து பப்ளிகை காட்டுறீங்களே, வேற கட்சி எதாவது காட்டுறீங்களா? இவனை ஜெயிக்க வச்சது யார் தெரியுமா? சீமா, திருமாவளவன் அனைத்து பேரும் சேர்ந்து தான். ஒரு குடும்பம்னு இருந்தால் பல பிரச்சனை இருக்கும். அண்ணன் தம்பிங்க 4 பேர்த்தில் ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க, ஒத்தவப்படியா அண்ணன் தங்கச்சிங்க எல்லாமே பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனை. சிவி சண்முக அண்ணா அவர்களே வன்னியரே, நானும் வன்னியன் தான். இங்கே பாரு, 9-8 வயசுல தொடங்கினவன் 57 வயசு வெறியன். இங்கே யார் இருக்கா? அம்மா, அண்ணன். இங்கே ஒரு புறம்போக்கு பன்னீர்செல்வத்தை போட்ட ஒட்டி வச்சிருக்கேன் பாரு. இங்கே புரட்சி தலைவர் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். தலைவர் வழியில் நாங்கள் வந்தோனுவோம். கட்சியால் நாங்கள் அனுபவிக்கல, சுகத்தை அனுபவிக்கல, காசு சம்பாதிக்கல. ஆனால் வெறியன் நீங்கள் வந்து கோடியில் புரளுறீங்க. அதை காப்பாற்றிருக்கிறதுக்கு ஆட்சி மாறினோடனே எல்லாம் மாறிடுறீங்க, காட்சி மாறிடுது. பழமொழி என்னடி முனியம்மான்னு சொல்லிட்டு ஒரு டிகேஎஸ் நடராஜன் பாட்டிருப்பாரு. என்னடி முனி அம்மாவான் கண்ணுல மை, யாரு வச்ச மையே இது நான் வச்ச மையே, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். கட்ட புள்ள கொட்ட புள்ள கருகமணி பொட்ட புள்ள நாக்கு செவந்த புள்ள கண்ணாமா, நான் தாண்டி ஒம்புருசன் கண்ணாமா. என்னடி முனி அம்மாவான் கண்ணுல மை, யாரு வச்ச மையே இது நான் வச்ச மையே அப்படின்னு பாட்டு வரும். இதில் வந்து இவிஎம் மிஷினில் மை வச்சுட்டானுங்க. குடுகுடு மலையாள குடுகுடு கருத்துக்காரன் வந்து நல்ல காலம் பிறந்துடுச்சு அப்படிமா. இப்போ நல்ல காலம் பிறந்துடுச்சு யாருக்கு? செக்கம்மா நல்ல காலம் திறந்துடுச்சு ஜோசப் விஜய்க்கு. அனைத்தும் மும்பையிலேருந்து அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டானே எல்லா மாநிலமும். கடைசியில் தமிழ்நாடு தான் ஜோசப் விஜய் வச்சு பிரிச்சுட்டானுங்க. ஓகே ரைட்டு. நீ விழுப்புரம் மாவட்டத்தில் எத்தனை தொகுதி சேர்ச்சிருக்க? உன் அண்டரில் நீ மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர், ராஜ்யசபா எம்பி, சட்டத்துறை மந்திரி, முன்னாள் மந்திரி. எத்தனை தொகுதி சேர்ச்சிருக்க உன் அண்டரில்? மயில மட்டும் தான் நீ சேர்ச்சிருக்க.
எஸ்பி வேலுமணி அண்ணா அவர்களே, நீனு கொங்கு கவுண்டரு அண்ணா எடப்பாடியாருங்க ஒரே எண்ணம். ஓன் தொல்லை தாங்க முடியாத எவ்வளோ பேர் கச்சை விட்டு போனாங்களாம். செங்கோட்டையன் தொல்லை தாங்க முடியாத அங்கேயும் போனாங்க. இப்போ அங்கே போய் மந்திரி ஆகிட்டான். இன்னைக்கு வந்து எஸ்பி வேலுமணி வந்து சட்டசபையில் செந்தில் பாலாஜி சந்திக்கிறதாக பார்த்தேன் நியூஸில். ஐயோ, உங்களுக்கு வந்து நாங்கள் முட்டாள். யாரு தொண்டனா கொடி பிடிச்சி மலையிலையும் நலையில் நனைஞ்சு கொடி பிடிச்சி ஃபேனர் வச்சு குரல் கொடுக்குறோம் பாரு, நாங்கள் முட்டாள். இப்போ சோத்துல உப்பு போட்டு திங்காம மக்கள் வந்து இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டு முட்டாளாச்சுல, அந்த மாதிரி அதிமுகவுக்கு நாங்கள் தொண்டனாக இருக்கிறோம், வெறியராக இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு முட்டாள். நீங்கள் எங்களை எழுச்சி வேணா நினச்சிக்கிட்டு பதவி வரும்போது எது வேணாலும் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தானே இருக்கீங்க. ஒரு டிவியில் ஒரு நியூஸ்லையாவது உருப்படியாக போகிறான்ல பார்த்தியா, அப்படியே தலைகையே மாறிட்டானோடா. என்னங்கடா நான் என் சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறீங்களா என்னன்னு தெரியல. அந்த மீசக்காரர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் மீசக்காரர் ஒருத்தர் இருக்காரு, உசேன் சொல்லிட்டு, எம்ஜிஆர் பக்தர்கள். மீசக்காரர் நம்பா ரோசமல்லா ரோசக்கார நம்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் பேட்டி கொடுத்துருக்காரு நேற்றுக்கு. என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா, விஜய் பேனர் வச்சிருக்கானுங்க, அதில் எதில் ஒரு வாரமாக தலைவர் போட்டா ஒட்டிட்டானுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே விஜய் மறைக்கவில்லை, மதிப்பு கொடுத்திருக்காரு, விஜய்க்கு நன்றி. என்னடா நன்றி? எவனாவது நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்களா தலைவரை பேரை சொல்லிக்கிட்டு? கமலா திரையரங்க தேட்டரில் மாட்டுக்காரன் 2 நாள் போட்டுருந்துருப்பான், 25-26 ஏப்ரல் 25-26. அன்னைக்கு ஒரு 30 பேர் நின்றுட்டு பார்த்தேன். அன்னைக்கே முடிவு பண்ணேன், இதில் எவனாவது ஒருத்தனை ரெட்டாலைக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா? போட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும். ஜேபிஆர் காலேஜ் விஸ்வநாதன், விஐடி விஸ்வநாதன், எவ்வளோ பேர், ஏசி சண்முகத்தில் இருந்து யாரும் மறந்துட்டீங்க. நாங்கள மாதிரி வெறியந்தான் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு எங்க எடப்பாடியாரு வணக்கம் வைக்கிறாரு, ஏந்திரிக்கலாம. நீ சிஎம்டா, நீ சிஎம்மா, உனக்கு ஓட்டு போட்டானுங்கள சங்கு உத போறானுங்க. இரு, எனக்கு தெரியும், என்ன மாதிரி வெறியனா தெரியும். எனக்கு 57 வயசு. எஸ்பி வேலுமணி அண்ணா அவர்களே, சிவி விஜயபாஸ்கர் அவர்களே, தென் மாவட்டத்தில் நீ எத்தனை தொகுதி ஜெயிச்சன? எத்தனை தொகுதி ஜெயிச்ச? அன்னைக்கு வந்து எல்லாம் ஒருங்கிணைத்திருக்க வேண்டியதானே. அவர் தொகுதியில் ஜெயிச்சுட்டா, அதிகமாக ஜெயிச்சுட்டா ஆடம்பரம் பண்ண மாட்டீங்க. ஜெயிக்கலன்னா உடனே எடப்பாடி சரியில்லை. கட்சை ஒழிக்கணும்னு நினைச்சீங்க நீங்க அட்ராஸ்ல ஆயிடுவீங்க. ஒரு குடும்பத்தில் வந்து இறந்துட்டா 4 பேர் உறவினர்கள், 4 பேர் பிரேதத்தை தூக்கிட்டு போறது கூட ஆள் வேணும். அந்த நிலைமைக்கு தான் நீங்க ஆளாவீங்க. அதிமுக ஒழிச்சிங்கன்னா, ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலூன் மாதிரி ஊதி பெருசாகாத உங்க குடும்பத்தில் பாருங்கடா, உப்பு விட்டு சாப்பிடுங்கடா சோத்துல. என்னை பத்தி நீ தவறா நினைச்சாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இங்க பாரு, வெறிய செத்தாலும் இவங்க தான், அண்ணன் தான். அடுத்தது 88 தலைமைச் செயலகம் எங்க இருந்து தெரியுமா? புரட்சிவாக்கம் மினி மோச்சன் தேட்டருக்கு எதிரில் ஆப்போசிட்ல தற்காலிகமாக இருந்தது. டெய்லி அம்மாவை பார்த்துருக்கேன். தலைவர் கையில் அண்ணா பிறந்தநாள்கிட்ட வாங்கியிருக்கேன், அம்மா கையில் வாங்கியிருக்கேன். வெறியண்டா. ஒரே ஒழுங்கா மரியாதையா இருந்துக்குங்க. மரியாதை கொடுக்க தெரியாதவங்களாம் சிஎம். நாடு உருப்படியாக நாசமா போகுது. சங்கு உத போறாங்கடா.